ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். காலேஜ் டிஆர்பி 2025 இப்போ நடந்தது இல்லையா? டிசம்பர் 27ஆம் தேதி அதற்குரிய ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அத உங்களுக்கு முரண்பாடு இருந்ததுன்னா அதுல நீங்க அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலாம். அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கறத நம்ம உள்ள தெளிவா போய் பார்க்கலாம். நீங்க நம்ம வெப்சைட் போனீங்க, டிஆர்பி வெப்சைட் போனீங்கன்னா நோட்டிபிகேஷன்லயே உங்களுக்கு அந்த நியூ ஆன்சர் கீ நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம், டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்கோங்கிற ப்ளஸ் நியூஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுறதுக்கு ஒரு பேஜ் வரும். அதுல அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டா போடுங்க. ஒருவேளை பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட், ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டா நீங்க அப்ளிகேஷன் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேஷ்போர்ட்ல அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாசிச்சுட்டு நீங்க வந்து இந்த ஐகான் செக் பாக்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குரிய டீடைல்ஸ் இங்க வரும். இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, கிளிக் ஹியர் டு வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கீ, டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை நீங்க வெரிஃபை பண்ணிக்க முடியும். இங்க ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸாம் எழுதும் போது ABCD இந்த 4 கோட்ல ஏதோ ஒரு கோட் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்க எழுதிருப்பீங்க. அண்ட் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரும் நீங்க எழுதியிருக்க ஏபிசிடிங்கிற கோட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பரும் மாறுபடலாம். ஸோ ஒரு கொஸ்டினும் தெளிவா பார்த்து வெரிஃபை பண்ணி நீங்க உங்களோட ஆன்சர் கீயை செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு வேற ஏதாவது முரண்பாடு இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்னன்னு நீங்க கொடுத்துட்டு அதுல என்ன விதமான கரெக்ஷன் சொல்ல வர்றீங்க, ஆப்ஷன்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் கரெக்டா இருக்கா, இல்ல வந்து கொஸ்டின்ல ஏதாவது மிஸ்டேக், கொஸ்டின்ல பிழை இருக்கா, அந்த மாதிரி நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ் வந்து தான் கரெக்ட், அவங்க கொடுத்துருக்க கீ தப்புன்னு நீங்க கிளைம் பண்றீங்களா, ஸோ என்ன வகையான முரண்பாடு நீங்க தெரிவிக்கிறீங்கிறத இங்க நீங்க தெளிவா கொடுக்கணும். அண்ட் அதற்கு ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து முதல் 30 கேள்விகள் வந்து தமிழ் தகுதி தேர்வுல போயிடும். அதுக்கு நீங்க ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. 31வது கேள்வியில இருந்து 130வது கேள்வி வரைக்கும் அதற்கு மட்டும்தான் நீங்க ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். அண்ட் அதற்கு வந்து நீங்க எந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்களோ அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அண்ட் நீங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து எது சரியான விடைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன், விவரத்தை வந்து நீங்க தெளிவா அந்த ஃபைல்ல கொடுக்கணும். அந்த ஃபைல் வந்து நீங்க டைப் பண்ணி அல்லது வந்து ஒரு கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி எடுத்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக், அதாவது நம்ம பேச்சுலர் டிகிரி படிக்கும் போது, மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது நம்ம எக்ஸாம்காக லைப்ரரியில போய் ஒரு ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக் எடுத்து வாசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக், அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற புக்ஸை தான் நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரூஃபா சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஓனா நம்மளோட ஒப்பீனியனை டைப் பண்ணி அந்த வேர்ட் ஃபைல பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சப்மிட் பண்றது ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க வேற எங்கேயாவது ப்ரௌஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல இருக்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் இன் தி ப்ரீவியஸ் டிஆர்பி எக்ஸாம். ஸோ அதனால இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம சொல்றதா படிக்கும் போது கோ வித் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ல முரண்பாடு இருந்ததுன்னா. ஸோ அதுவுமே வந்து அவங்க ஃபைலோட சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1024 KB. இதுதான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ அதுக்குள்ளதான் அந்த பிடிஎஃப் இருக்கணும். ஒரு கொஸ்டின் நம்பரும் நீங்க தனித்தனியா தான் என்டர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க தனித்தனியான ப்ரூஃப் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டு உங்க ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ரிசீவ் பண்ண உடனே நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ண உடனே என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க வந்து அப்ஜெக்ஷன் சப்மிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வியூ அப்ஜெக்ஷன் அப்படின்னு இங்க கொடுத்து நீங்க பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க எத்தனை கொஸ்டின்ஸை வந்து நீங்க ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கீங்க, முரண்பாடு தெரிவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க. எப்போனா இன்னைக்கு 5ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. நமக்கு நல்லாவே டைம் இருக்கு. மோர் தென் 8 நாள் 9 நாள் இருக்கு இன்னைக்கும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த 8 9 நாள்ல நீங்க தரவா உங்க மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா தெரிவிங்க. அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 14ஆம் தேதி 15ஆம் தேதி நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அல்லது அந்த பொங்கல் ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனேவா கூட நமக்கு ரிசல்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நீங்க தயாராக வேண்டியது, உங்க மாஸ்டர் கீ எல்லாம் செக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா இன்டர்வியூ கோர்ஸ்க்கு தயாராகணும். ஸோ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு
எப்படி எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்க சப்ஜெக்ட்ல நீங்க கான்டென்ட் நிறைய ரீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் கண்டென்ட் எல்லாமே அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன்லயே உங்கள ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ, உங்களுக்கு பர்சனாலிட்டி ரிலேட்டட் ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி டீச்சிங் பெடகாகி ரிலேட்டடான ஸ்கில்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீங்க பண்ணணும். இன்டர்வியூல உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், உங்களோட பிஹேவியர் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும். கம்யூனிகேஷன் கிளாரிட்டி வேணும். ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கொடுக்கும் பொழுது அந்த ஆன்சர் எப்படி ஸ்ட்ரக்சரலா எடுத்து கொடுக்குறீங்க. அதாவது நம்ம வீட்ல பேசுற மாதிரி கொஞ்சம் இன்ஃபார்மலா பேசாம ஒரு ஃபார்மலான ஆன்சர் எப்படி பில்ட் பண்றோம். நம்மளோட பாடி லாங்குவேஜ், அந்த பேனல் மெம்பர்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ எவ்வளோ ப்ரிப்பேர்டா பண்ணாலும் வி ஷுட் ஹேவ் சம் ஸ்ட்ரெஸ். ஒரு கொஸ்டின் ஃபேஸ் பண்ணும்போதும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்களோ அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல கத்துக்க போறோம். அடுத்தது சப்ஜெக்ட் கண்டென்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். என்னதான் நம்ம எக்ஸாம்க்கு ரிட்டன் எக்ஸாம்க்கு தயாரா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல இருந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு சின்னதா பாடம் நடத்துங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் நீங்க வந்து தெளிவா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ கோர் சப்ஜெக்ட் கான்செப்டை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்டாண்டர்டா 1 or 2 டாபிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர்டாவே போயிடுங்க. அண்ட் அகடமிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுங்க கண்டிப்பா. அவங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட, நீங்க சொல்ற பதில்ல உங்களுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட்ல ஆழமான ஒரு அறிவு இருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஒரு கான்செப்ட்ல எவ்வளவு தெளிவா நீங்க கையாளுறீங்க அப்படிங்கிறத தான் நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெடகாகி அண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ். உங்களுக்கு எவ்வளவு கண்டென்ட் தெரிஞ்சாலும் அதை சொல்லக்கூடிய விதம் வந்து சரியான விதமா இருந்தாதான் அது மார்க்கா போய் விழும் நம்மளோட இன்டர்வியூ ப்ராசஸ்ல. கான்டென்ட் தெரியுது, கான்செப்ட் தெரியுது, பட் சொல்லும் போது நான் தடுமாறுறேன் அப்படின்னா அங்க மார்க் ரெடியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஸோ கண்டிப்பா பெடகாகி அண்ட் டீச்சிங் ஸ்கில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சென்டரா டீச் பண்ண போறோம், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம், நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜி அந்த அப்ரோச் எப்படி எடுத்துட்டு போக போறோம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம் பெடகாகி ஸ்டைல்ல. ஸோ நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய டீச்சிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது, உங்க டீச்சிங் ஸ்டைல்ல எப்படி நீங்க அந்த இன்டர்வியூ பேனல்ல இருந்து மார்க் வாங்க போறீங்க அப்படிங்கறத நீங்க முன்னக்கூடியே தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன ரீட் பண்ணீங்க, இந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம என்ன பண்றது. ஸோ ரீசெண்டா நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம வந்து எவ்ரிடே நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அது பார்க்கிறோம். அண்ட் எவ்ரிடே நம்ம பார்க்கிற டே டு டே அந்த ஜெனரல் கண்டென்ட்டை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் தட் வில் ஆட் டு யுவர் கான்ஃபிடன்ஸ். அதுதான் உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம கோர்ஸ்ல பார்க்க போறோம். இன் ஜெனரல் எஜுகேஷன்லாம் எப்படி மாறிக்கிட்டு வருது, எஜுகேஷன் பாலிசிஸ் என்ன பண்ணிருக்கோம், ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன பாலிசிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்ல கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸோட கண்டிப்பா அப்டேட் ஆயிருக்கணும். ஸோ இந்த 4 விதமா தான் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து காலேஜ் டிஆர்பி கூடிய இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக நம்ம ட்ரெயின் பண்றோம் கேண்டிடேட்ஸை. ஸோ நம்ம கோர்ஸ்ல கண்டிப்பா எக்ஸ்பர்ட் அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சர்டா ஒரு இன்டர்வியூ எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. டிஆர்பில இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அது ரிலேட்டடான ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர்டா தான் நம்ம போவோம். அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கூடிய ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் நிறைய மார்க் இன்டர்வியூ அதோட உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க இன்டர்வியூ ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிக்ஷா கிளாஸ்ல அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. யூ கேன் ஜாயின் வித் அஸ். லிமிடெட் பீரியட் தான். ஜனவரி 8 நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம பேட்ச் ஸ்டார்ட் ஆகி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாமே 1-to-1 ப்ராசஸா தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சம்டைம்ஸ் நீங்க ஜிகே ஆர் சப்ஜெக்ட் கான்டென்ட் எல்லாம் அஸ் அ குரூப் ஆஃப் கேண்டிடேட்டா நீங்க கத்துக்கிட்டாலும் கூட இன்டர்வியூக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ யுவர் டீச்சிங் பெடகாகி ஸ்கில் இது எல்லாமே 1-to-1 தான் நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இன்டர்வியூ கோர்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.